வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இன்னைக்கு நம்ம செய்ய போற சாம்பார் பாத்தீங்கன்னா கதம்ப சாம்பார். ஒரு பழமையான கிராமத்து ஸ்டைல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் அதில் போட்டு சாம்பார் இன்னும் கொஞ்சம் சுவையாகவும் சூப்பராகவும் பழைய ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த கதம்ப சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு. இன்னைக்கு துவரம் பருப்பு நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா 250 கிராம்ல வச்சு இன்னைக்கு நம்ம அந்த கதம்ப சாம்பார் செய்ய போறோம். எத்தனை பேருக்கு இதை நம்ம செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 பேர் நம்ம வீட்டுல இருக்கவங்க சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி இன்னைக்கு நம்ம போட்டு கதம்ப சாம்பார் வைக்கிறோம். இப்போ நம்ம இந்த குக்கர்ல 250 கிராம் பருப்பை துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இப்போ நம்ம குக்கர்ல போட்டுட்டு மஞ்சத்தூளை இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 இல்லை 3 விசில் ஃபுல்லாக இது இப்போ நம்மளுடைய கதம்ப சாம்பாருக்கு ஃபைனலாக நம்ம ஒரு மசாலா ஆட் பண்ணுவோம். ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மசாலாவை இப்போ நம்ம எப்படி தயாரிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு 25 ml மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 100 கிராம்ல மல்லித்தூள் ஆட் பண்ணிங்க. மிளகு பார்த்தீங்கன்னா 15 கிராம். இது நல்லா செவந்த பிறகு ஒரு 15 கிராம் மிளகு போட்டிருக்கோம். ஒரு 15 கிராம் பார்த்தீங்கன்னா சீரகம், வரமிளகாவை ஒரு 13லேருந்து 15 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். காரத்துக்கு போதுமானது. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா பெரிய பல்லா இருந்ததுன்னா ஒரு 10 பல்லு சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிராம் இல்லை 13 கிராம் சேர்த்துங்க. பெருங்காயம் அதே போல ஒரு 10லேருந்து 15 கிராம் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம். கருவேப்பிலை கொஞ்சம் போதுமான அளவுக்கு ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி சேர்த்தா போதும். ஒச்சக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம். கசகசா ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சேருங்க, ரொம்ப வேணாம். நல்ல ஒரு பதத்துக்கு வறுபட்டாச்சு. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைச்சி ஒரு ரொம்ப நைஸாகனா ரொம்ப குறகுறப்பாகனா ஒரு மிடிலான பதத்துல இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது ஃபைனலாக தான் நம்ம சேர்க்க போறோம். இப்போ நம்ம சாம்பார் செய்யறதுக்கு இது போல ஒரு டபராவை எடுத்துங்க. இதில் தான் நம்ம சாம்பார் செய்ய போறோம். ஏன்னா கொஞ்சம் தாராளமாக செய்ய போறோம், 8லேருந்து 10 பேருக்கு. அதனால இது போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் எல்லாமே பார்த்தோன்னா இதில் வேக வைக்கிறதுக்கு நம்ம இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 25 கிராம் புளியை கரைச்சி நம்ம ஒரு தண்ணி எழுதி வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற காய்கறி எல்லாமே நம்ம போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா புளியை நம்ம முதல்ல ஊற்றுறதுனால நம்ம வெஜிடபிள் எல்லாம் புளியில நல்லா மெர்ஜ் ஆகி அதனுடைய டேஸ்ட்ன்றது வேற லெவலில் இருக்கும். அதனால புளியை நம்ம முதல்ல ஊற்றிடுறோம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளாக இந்த புளி தண்ணியில நம்ம சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பீன்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 100 கிராம் இருந்தால் போதும். ஆனால் வெட்டுற பதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2 இன்ச்சு சைஸில் இது வெட்டி போடுங்க. அதுக்கு அடுத்தது கேரட்டும் பார்த்தோன்னா ஒரு 100 கிராம் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குடமிளகா, அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய். மாங்காய் மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போட போறோம். ஏன்னா மாங்காய் சீக்கிரமா குழஞ்சிடும். அதனால மாங்காய் கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாம். முருங்காய் சேர்த்துக்கலாம். முருங்காய் பார்த்தீங்கன்னா 2 முருங்காய் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஒரு 2 இன்ச்சு சைஸ்ல இதையும் அதே போல வெட்டிங்க. அதுக்கடுத்து தக்காளி பார்த்தீங்கன்னா இதுவும் 100 கிராம் தான். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்க்க வேணாம், புளியும் சேர்த்துக்கிறோம். அதனால தக்காளி போதும். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சக்தி சாம்பார் பொடியை நம்ம இதில் சேர்க்கிறோம். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் போல சேருங்க. இப்போ
இப்போ இந்த வெஜிடபிள்ஸை கூட வேகிறதுக்காக அந்த வெஜிடபிள்ஸ் முழுகிற லெவலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர். இந்த காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு ஆகும். அதனால வந்து நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பார்த்தோன்னா லோ ஃப்ளேமில் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பெருங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காவை சேர்த்தாது 5 மினிட்ஸ் இதில் நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பருப்பு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துட்டா இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா நேரம் முடிஞ்சு போகுது. இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்தாச்சு, வெஜிடபிளும் வந்து நல்லா வந்துட்ட அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டாச்சு. இது வந்து ஒரு கொதி வந்து இருக்குது. இப்போ இது தாளிப்பு வந்து நம்ம செய்யணும். ஒரு 20 ml வந்து ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்க உடனே அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடுகு, இது பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்ல தட்டி போட்டிருக்கேன். நான் தட்டி போட சொல்ல அதனுடைய மனம் நல்லா இருக்கும். முழுசா ஒரு 6 இல்லை 7 காய்ச்சி மிளகாய். இப்போ நம்ம தாளிச்சு நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பாரில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மேம்பொடியை வந்து ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுட்டு அதை அரைச்சி வச்சுக்கிற இந்த மேம்பொடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாம்பாரை முழுகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக வேணாம், ரொம்ப கம்மியாக வேணாம், எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்து ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போதால் போதும். கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை வந்து ஃபைனலாக அப்படி தூவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக அதில் போட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சாம்பார் ரெடி. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே டம் ஆகட்டும். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வெஜிடபிள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலே பார்த்தோன்னா நம்ம மசாலா அரைச்சி மேம்பொடியாக போட்டது, அதனுடைய காரம், அதனுடைய டேஸ்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது போல் கண்டினியூஸாக வீடியோ வரணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.